எப்படி இஸ்ரேல் அமெரிக்கா இந்தியாவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஈரான் இந்தியாவுக்கு முக்கியம். என்ன நிலைப்பாட்டை இந்தியா இந்த இந்த விஷயத்துல எடுக்க போகுது? இப்போ பொதுவாக நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், நம்ம ஒரு பக்கம் இஸ்ரேலுடன் நட்பு பேணுவோம், ஆனால் யூஎன்ல ரெசல்யூஷன் வந்தால் நம்ம ஈரானுக்கு ஃபேவரபுளாக போடுவோம். இந்த மாதிரிலேருந்து ஆரம்பித்து பல விவகாரங்களில், பாலஸ்தீன் விவகாரமாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலையும் நம்ம ஒரு ஆக்ட் ஆஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயும் இப்பவும் அதே தான் கிட்டத்தட்ட கடைப்பிடிப்பார்கள் அப்படிங்கிறது தான். அவர் இஸ்ரேல் நம்ம பிரதமர் இஸ்ரேல் போயிட்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் இங்கே நம்ம சொன்னோம், அதாவது ஈரான் இந்த சிச்சுவேஷனில் தாக்குதல் நடத்துறது அமெரிக்கன் பேசஸை நோக்கி தான் அப்படின்னு நியூஸ் பரவலாக வெளியே வரல. நான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஏன்னா என்னுடைய பிரதரின்லாவே இருக்காது துபாயில். ஸோ கிட்டத்தட்ட 6 இடங்கள் நேற்று நைட்டு மட்டுமே இது பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளேயே பல இடங்களில் வெடி சத்தங்கள் கேட்டிருக்கு. ஸோ அதேமாதிரி பத்தி அடிஞ்சிருக்கு, அந்த ரபல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. இது துபாயில் மட்டும்தானா அப்படின்னாக்கா, இல்லைன்னா ஜபல் அலிலியா இல்லை அபுதாபிலியா அது மட்டும் இல்லை, பல இடங்கள்லையும் அதே மாதிரி இருக்கு. அந்த இன்னொரு ஏதோ இடைமறிக்கணும்னு ஆசைப்பட்டார், சொல்லுங்க சார். நீங்க இல்ல, நான் அயத்துல்லா அலி ரேசா அராஃபி என்பவர் அவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். அவர் இல்ல, அவர் இந்த கவுன்சில் அலாங் வித் பிரசிடென்ட். அவர் யாருனாக்கா பிரசிடென்ட், அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ், இவங்க 2 பேர் கூடயும் இவரையும் சேர்த்து அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக சார் அது மாதிரி இவரை சொன்னாரு. அவர் ஃபர்ஸ்ட் சன். பட் இன்ஃபேக்ட் அந்த அட்டாக்ல கொமேனி அவரோட பொண்ணும் அவங்களுடைய குடும்ப அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சன்ஸ் சொல்லும்போது 2வது சன்னையும் கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். நம்மளோட கமிங் பேக் டு உங்களோட கொஸ்டினுக்கு என்னன்னாக்க, நம்ம இந்த சிச்சுவேஷன்ல ஒரு வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கான முகாந்திரம் இருக்கா? இஸ்ரேல் போயிருக்காரு பிரதமர், அங்கே நாடாளுமன்றத்துல ஒருதலை பட்சமா பேசுறாரு அப்படின்னு காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க அடுத்த நாட்டை பத்தி தப்பா பேசுறதுங்கிறது வேற, ஆனா நீங்க அந்தந்த நாட்டை மட்டும் ஸ்பெசிபிக்கா பேசுறதுங்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப ஈரானுக்கு போறாரு அப்படின்னு போயிருந்தார் பிரதமர் அப்படின்னாக்கா, ஈரானை பத்தி ஜெனரலா பேசியிருப்பாரு, நம்ம எவ்வளவு நட்பு நாடு அப்படிங்கறத பேசியிருப்பாரு. அப்போ இஸ்ரேல் சொல்லுவாங்களா ஒருதலை பட்சமா பேசுனீங்க? இல்ல, நான் யூதர்களின் பரிதாபத்தை புரிஞ்சுக்கிறேன், ஆனா அதே அளவு அரேபியர்களுடைய கண்ணீரையும் நான் கணக்கில் எடுத்துக்கணும். நான் ஒருதலை பட்சமா முடிவெடுக்க முடியாது, இதுல இருக்கக்கூடிய இருதரப்பு நியாயங்களையும் தான் நான் கன்சிடர் பண்ணணும்னு தானே நேரு சொன்னார். அதுதானே இது நாள் வரைக்கும் நமக்கான நிலைப்பாடு. பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் வந்தப்போ பிரதமர் என்ன சொன்னாருங்கிறதும் இருக்குல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த பேலன்சிங் எல்லாம் யாராக இருந்தாலும் அந்த பேலன்சிங் ஆக்ட பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு தலைப்பட்சம்னு ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு போக முடியாதுங்கிற இன்னைக்கு சிச்சுவேஷன். சரி, இன்னொன்னு நியூக்ளியர் அந்த சம்பந்தப்பட்ட விவகாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசுறோம். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடைபெற்றது, ஒமான் எல்லாம் பண்ணாங்க, அதுல பெரிய ப்ராக்ரஸ் இருக்கும்னு சொன்னாங்க. இருந்தாலும் டெசிஷன் வாஸ் மேட். அவங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்களுடைய தெளிவு இருக்கு அப்படின்னாக்கா, இந்த ரீஜியன்ல இன்னொரு நியூக்ளியர் பவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப ஈரான் எப்படி அணுகணும்? ஈரானை பாதிப்புக்கு உள்ளான நாடாக பார்க்கணுமா, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாடாக பார்க்கணும்? இந்தியாவுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், அதுல ஒரு தெளிவு, நீங்க ரொம்ப தெளிவா ஒரு சைடு தான் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை எடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான், as simple as that. ஏன்னா இது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ராஜதந்திரம்னு நீங்க வச்சுக்கலாம். இல்ல நாராயணன் சார், மாதா சார் ஏதோ சொல்லணும். இல்ல, எந்த சமயத்துல இஸ்ரேல் போறார் பிரதமர், அங்க என்ன உரையாற்றுகிறார்? அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா தாக்குதல் நமக்கு தெரிய வருது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, நம்ம இந்த மேண்டேட்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுக்கப்படுது. அது தொடர்ந்தா நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அது தெரிய வந்ததுனால இந்த டெஃபினட்டா நடக்க போறதுங்கிறதுனால தான். மாதவன் சார் குறுக்கிட்டாரோ? மாதவன் சார், இல்ல, ஒரு சின்ன விஷயம். போப்பாண்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்பைரல் ஆஃப் வயலன்ஸ், அதாவது இது ஒரு சுழல், இது வந்து கொண்டே இருக்கிற ஒரு சர்க்கிள் ஆஃப் வயலன்ஸா இருக்கு. இது வெறும்ன ஈரானா இஸ்ரேலான்னு கேட்கும் அந்த நிலையை தாண்டி விட்டது. இது 2 பக்கத்துல இருந்தும் மாறி மாறி ஆகுது. கொள்கை ரீதியில நம்ம பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியே பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டா இருந்தார். ஏன்னா அவங்க
அங்க உள்ள உள்நாட்டுல அவங்களுடைய தாய்நாடு என்கிறத இஸ்ரேல் வந்து தன்னுடைய தாய்நாடு அமைச்சுக்கிறதே இவங்களை ஆக்குபை பண்ணதுல இருந்து அப்பவே ஆரம்பிச்சாச்சு. அதுல இருந்து இப்ப போய் ஈரான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால உள்ள பாதிப்பு இருக்கு, அப்புறம் எண்ணெய்னால சேர்ந்த அரசியல்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கறது இது ஒரு குழப்பமான ரீதி. ஆனா திரு ரமேஷ் சேதுராமன் நல்லா சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில மோடி அவர்கள் மெத்தன்யாவோட ரொம்ப நண்பரா இருக்கலாம், இஸ்ரேலோட நரசிம்மராவே உறவை ஏற்படுத்தினவர், எல்லாம் மூடி கிடந்த கதவை திறந்தவர் நரசிம்மராவ். ஆனா இன்னி தேதிக்கு அபிஷியலாக ஐநா போன்ற இடத்துல இந்தியா ஒவ்வொரு ரெசல்யூஷன்லயும் ஒவ்வொரு பரிந்துரையிலும் யாத்தோ அப்ஸ்டெயின் பண்றது ஒண்ணு, அதாவது ஒன்றும் சொல்லாம இருக்கிறது, அல்லது பொதுவாக பாலஸ்தீன் பக்கமாகவும் பேசி ரெண்டு பேரும் பாலஸ்தீனுக்கும் உரிமை உண்டுன்னு பேசுகிறது. அதனால ஈரானோட முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா இந்தியா சாபஹார் துறைமுகத்தை வளர்த்தும் ஒரு பணியிலும் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவோட அழுத்தத்திலையும் அச்சுறுத்தல் ஹைஃபாவும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆனா இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல, இல்ல அதுக்கு இல்ல இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல. எதனால? நம்ம ட்ரம்ப் வந்து புள்ளி பண்ணதுனால தான் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறத பத்தி இது ரெண்டாம் கருத்தே கிடையாது. இது ட்ரம்ப்புடைய டாரிஃப், அவர் வரியே போடுறாரு, பயமுறுத்துறாரு, ஆபரேஷன் சிந்தூர்ல நான் தான் பண்ணினேங்கிறாரு. இந்த மாதிரி பேசின தலைவரை பார்த்தது கிடையாது. அழுத்தம் கொடுக்கிறாரு, பொருளாதார ரீதியில அழுத்தம் கொடுக்கிறாரு. அப்போ அது பட்ஜெட்ல ஒதுக்காத காரணம் கொஞ்ச நாளைக்கு அடக்கியாவது வாசிக்காக்கணுங்கிறது. கூடவே அமெரிக்காவோட பாகிஸ்தானுக்கு இருக்கிற உறவை கவனிக்க வேண்டிய விஷயம். இனி கிட்டத்தட்ட பாகிஸ்தானும் ராணுவம், அமெரிக்க ராணுவ தளம் இருக்கிற மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இதுல இன்னொரு டிமென்ஷன் அவர் ரமேஷ் சேதுராமன் சார் முடிக்கட்டும். இல்ல இதுல இன்னொரு டிமென்ஷனும் இருக்கு. இப்ப நீங்க ஆயில் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வந்து மாற்று எனர்ஜிக்கெல்லாம் பல முயற்சிகள்லாம் ஏற்படுகிறதுனா கூட ஆயில்ங்கிறதும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்லன்னு பாக்குறோம். அப்போ வெனிசுவேலால என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அதுல ஒன் ஆஃப் த மேஜர் கன்சியூமர் ஆஃப் அந்த நாட்டுடைய ஆயில் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா. இப்போ நீங்க வந்து இதை வந்து வெறும் ஒரு கண்ட்ரியோட ஒரு இதோடதுன்னு மட்டும் நீங்க நிறுத்தி பாத்திர முடியாது. ஈரான் இது சம்பந்தம், ஈரானோட ஆயில்லையும் மெஜாரிட்டி கன்சம்ஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா. அமெரிக்காவுடைய தடையை மீறி இப்போ அவங்களுடைய எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுதுங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாக்க அப்போ இது ஒரு பக்கம். இன்னொன்னும் இப்ப சீனா என்ன பண்றாங்கிறத நீங்க பாக்குறீங்க. ரேர் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனிமங்கள், இந்த முக்கியமான தாது பொருட்கள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க சைனால. ஏன்னா தங்களுடைய டாமினன்ஸ் போயிடக்கூடாது, எஸ்பெஷலி இந்த எலக்ட்ரானிக் இந்த இதுல செமிகண்டக்டர், அதையும் தாண்டி பல விஷயங்கள், நாட் ஜஸ்ட் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் ட்ரம்ப் எந்த அளவுக்கு போறதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய அந்த நேஷன்ஸ் இதை சேர்ந்த இந்த கிரீன்லாந்து கூட நான் வந்து ஆக்குபை பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து ரெடியா இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுல எப்படின்னாக்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் கிளியர், அமெரிக்காவிற்கு என்ன, அமெரிக்காவிற்கு எது லாபமோ அப்படிங்கறத ஆஸ்பெக்ட்ல அவர் அணுகிறாருன்னு நம்ம பார்க்கணும். See, இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு நேத்துங்கிறது அது சரியா தப்பான்னு பேசணும். கொஞ்சம் சரியா தப்பாங்கிறது வேற. See, again அது ஒரு டிபேட். நான் வரேன் சார், மாதவன் சார் வரேன், இடைவேளைக்கு பிறகு நான் வரேன். இடைவேளைக்கு பிறகு ஒரு சின்ன பாயிண்ட். இல்ல இறையாண்மைங்கிற கான்செப்டே கிடையாது அவருக்கு, ட்ரம்ப்புக்கு. சரி, தேசிய இறையாண்மை, நேஷனல் சோவரிட்டிங்கிற ஐடியாவே கிடையாது. அது இல்லாம தான் நடந்துக்கு. ரஷ்யா அப்படி சொல்லி தான் கண்டிச்சிருக்கு. கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் போய் ரஷ்யா அப்படி தான் உலக ரீதியில கட்ட பஞ்சாயத்து நிறைய உரிமை இருக்கு.